ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பாருங்கள். ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த ஜாகிரஃபிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் 7 to 8 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ ஜாகிரஃபி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஜாகிரஃபியோட சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைவிடம். ஸோ அமைவிடம்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் எதோட அமைவிடம் நமக்கு டீட்டெயில்டாக கொடுக்கல, சரிங்களா? ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா புவியோட அமைவிடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் 2ல் உங்களுக்கு எதோட அமைவிடம்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ அப்படின்றனால நீங்கள் அமைவிடம் பார்த்தீங்கன்னா புவியோட அமைவிடம், புவி எங்கே இருக்குது, ஸோ அது புவி எங்கே இருக்குது, அந்த மாதிரி இந்தியாவோட அமைவிடம், தமிழ்நாட்டோட அமைவிடம், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைவிடம்ன்ற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகும்? ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th term 1ல் லெசன் 1ல் கவர் ஆகும். 11th ஜாகிரஃபி லெசன் 2ல் கவர் ஆகும். அதே மாதிரி 10th ஜாகிரஃபி லெசன் 1 and 6ல் இந்த அமைவிடம்ன்றமே ஒரு டாபிக் ஹெட்டிங் இருக்குது, சரிங்களா? அந்த ஹெட்டிங் மட்டும் இந்த அமைவிடமுக்கு நீங்கள் பார்த்தா போதும், சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கும் போது நம்ம சிலபஸில் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதே தான் நீங்கள் இந்த சிலபஸில் அமைவிடம்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்கிற ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அமைவிடம்ன்றது புவியோட அமைவிடம் எங்கே இருக்குது? ஸோ புவியோட அமைவிடம் எந்த கண்டத்தில், அதாவது புவியோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தில் இருக்கும், சரிங்களா? நம்மளோட அண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டம். ஸோ அண்டம் எதில் இருக்குன்னா பேரண்டத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இது சயின்ஸ் மாதிரி இருக்குது, இதுவும் நம்ம படிக்கணுமானா கண்டிப்பாக இதுவும் படிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு படிக்க டைம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இந்தியாவோட அமைவிடம், அதாவது புவி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டோட அமைவிடம், ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த அமைவிடம் ஹெட்டிங்க்கு பார்த்துக்கிட்டாலும் போதும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதையும் படித்தாகணும். ஒவ்வொரு எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒன் ஆர் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், சரிங்களா? ஸோ அதனால் இதையும் படிச்சுட்டு போகிறது நல்லது. படிக்க முடியாத பட்சத்துக்கு உங்கள் புவியோட அமைவிடம், இந்தியாவோட அமைவிடம் ப்ளஸ் தமிழ்நாட்டோட அமைவிடம், இது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே கூட போதுமானது தான், சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி கடைசியாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? இந்தியாவோட அமைவிடம் அது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாகிரஃபியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக் மட்டுமே பார்த்தாலுமே போதுமானது. எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஜாகிரஃபியில் அதை மட்டும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அமைவிடம்ன்றது எதில் கவர் ஆகுது? 6th, 11th, 10th கவர் ஆகுது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் கவர் ஆகும். 7thலையும் 9thலையும் அண்டம் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப வளவலன்னு இருக்கும். நீங்கள் அது நீங்கள் சயின்ஸ் படிக்கும் போது படிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் படிக்க தேவையில்லை, சரிங்களா? ஸோ இதில் இந்த 3 தான் பேசிக்ஸ். இந்த 3 தான் ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். ஏன்னா இதில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பூமின்றது எங்கே இருக்கும்? பூமின்றது பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் 3வது கோளாக இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு சிலபஸே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ அந்த சூரிய குடும்பம்ன்றது எங்கே இருக்கும்? சூரிய குடும்பம்ன்றது பால்வெளி அண்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ பால்வெளிலாம் என்ன, அண்டம்னா என்ன? ஸோ அண்டம் எதில் இருக்குது? பேரண்டத்தில் இருக்குது. ஸோ பேரண்டம்னா என்ன? ஸோ இப்படி தான் நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். நான் இமேஜோடு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா பேரண்டம்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்டம்னா என்ன? ஸோ அமைவிடத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பேரண்டத்தில் ஸ்டார்டிங்லேருந்து போனால் தான் நமக்கு புரியும். ஸோ பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சவியல் என்று பேருன்னு சொல்லுவாங்க. பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு என்ன பேருனா பிரபஞ்சவியல். ஸோ அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்மாலஜி, அந்த காஸ்மாலஜிலன்ற அது எதுலேருந்து தோன்றுச்சுன்னு பாருங்கள். காஸ்மாஸ் என்பது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க சொல்லாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. காஸ்மாஸ் என்பது எந்த சொல்லிலிருந்து எடுத்திருக்காங்க? கிரேக்க சொல்லிருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா?
ஸோ இப்போ பேரண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மில்லியன் கணக்கில் அண்டங்களை கொண்ட தொகுப்பை தான் என்ன சொல்கிறோன்னா பேரண்டம்னு சொல்கிறோம். அதாவது பல்வேறு மில்லியன் கணக்கில் ஒன்று சேர்ந்த அண்டங்களை கொண்ட தொகுப்புக்கு தான் நம்ம பேரண்டம்னு சொல்கிறோம். பேரண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிக பரந்த அதாவது மிக பரந்த விண்வெளி அமைப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேரண்டம்னு சொல்கிறாங்க. அந்த பேரண்டத்துக்குள்ளே எண்ணற்ற அண்டங்கள், விண்மீன்கள், ஸோ இந்த மாதிரி நிறையா தொகுப்பு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரண்டம்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக வானியல் அறிஞர்கள் நம்புகிறாங்க. சரிங்களா? அந்த பேரண்டன்றது எப்படி உருவாச்சுன்னா, அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெருவெடிப்பு கொள்கைன்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த பெருவெடிப்பின் போது உருவானது தான் என்னன்னு சொல்கிறாங்க இந்த பேரண்டம்னு அறிஞர்கள் நம்புகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய மிக முக்கியமான கோட்பாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கோட்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விரிவடையும் பேரண்டம் கருதுகோள் என்றும் அழைக்கப்படுகிறது. என்னது? விரிவடையும் பேரண்டம் கருதுகோள், அதாவது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஹைப்போதிசிஸ் என்றும் இதை அழைக்கிறாங்க. பேரண்டத்தை கருதுகோளுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1927 ஆண்டில் பெல்ஜிய வானியலாளரான அபே ஜார்ஜ் லெமட்ரே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபே ஜார்ஜ் லெமட்ரே. ஸோ எப்போ சொன்னார்? 1927 ஆண்டு சொல்லியிருப்பார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜிய வானியலாளர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வின் ஹப்பிள் என்பவர் பார்த்தீங்கன்னா பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ பேரண்டத்துக்கான கோட்பாட்டை முதல்ல சொன்னவர் அபே ஜார்ஜ் லெமட்ரே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வின் ஹப்பிள்ன்றவர் பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பெருவெடிப்பு கோட்பாடு, இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பேரண்டம் பார்த்தீங்கன்னா உருவாகி விரிவடைய தொடங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மிக விரிவாக விரிவடையும் பலூன் போல எலக்ட்ரானை விட சிறிய அளவில் இருந்து தற்போது அளவிற்கு ஒரு நொடி பொழுதுல இது பெருகி இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் அண்டம். ஸோ அண்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி. ஸோ கேலக்ஸி அல்லது இதை இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அண்டம்னாலும் விண்மீன் திரள் மண்டலம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட அமைவிடம் பற்றி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அமைவிடமும் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதுவும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் குரூப் 2 குரூப் 2 குரூப் 4 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறத ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டோட அறிமுகம் தமிழ்நாட்டோட அமைவிடம் எங்கே இருக்குது, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள், எத்தனை மாவட்டங்கள், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அதாவது அந்தந்த ஒவ்வொரு மாவட்டமும் எதிலிருந்து பிரிஞ்சது, எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டதுன்ற எல்லா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அமைவிடம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்தியாவோட அமைவிடமும் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்டம். கேலக்சினா என்னன்னு பார்க்க போகிறோம். பேரண்டத்திலிருந்து பருப்பொருட்கள் பெரும் சக்தியோடு அனைத்து திசைகளிலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வீசப்பட்டன. இச்செயல்பாட்டினால் பல குழுக்களாக உருவான நட்சத்திரங்களையே நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா அண்டங்கள்னு வந்து சொல்கிறோம். ஸோ விண்மீன் திரள் மண்டலம்னாலும் அண்டம்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள். அதாவது பேரண்டத்திலிருந்து, பேரண்டம்ன்றது என்னன்னு நம்ம வந்து இப்போ பார்த்தோம். பேரண்டத்திலிருந்து பருப்பொருட்கள், அதாவது நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெரும் சக்தியோடு அனைத்து திசைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா வீசப்பட்டன. ஸோ அந்த செயல்பாட்டால் பல குழுக்களாக உருவான நட்சத்திரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அண்டங்கள்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டம் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர எச்சங்கள், நட்சத்திர வாயுக்கள், தூசு மற்றும் புலப்படாத பொருட்களை வந்து உள்ளடக்கியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கேலக்சினா என்ன? கேலக்சினாலும் அண்டம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கேலக்சி என்ற சொல் பார்த்தீங்கன்னா கேலக்சியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கேலக்சின்ற சொல் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க? கிரேக்க சொல்லில் இருக்க கேலக்சியான்றதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கேலக்சி என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பால்வழின்னு சொல்லி அர்த்தம். கேலக்சினா என்ன அர்த்தம்? பால்வெளின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டம் அப்படின்னா என்னன்னு, பால்வெளி அண்டம்ன்றது நம்ம சூரிய குடும்பத்தில் அமைந்துள்ள ஒரு அண்டத்தை தான் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பால்வெளி அண்டம் நம்ம சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம பூமி இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் எந்த அண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பால்வெளி அண்டத்தில் தான் அமைந்திருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எந்த அண்டத்தில் இருக்கிறோம்? பால்வெளி அண்டத்தில் இருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. வான்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 மில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானதா சொல்லி சொல்றாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சாம்? சுமார் 5 மில்லியன் வருடங்களுக்கு பின் இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்து உருவாகியிருக்கு. ஸோ அதான் என்ன சொல்றாங்க? மில்கி வே கேலக்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன வந்து இருக்குன்னு. ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலனிக் கிளவுஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலம். ஸோ புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலம் எது எதுன்னு கூட கேட்கலாம். என்னது? ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ். சரிங்களா? கிளவுட்ஸ், மெகலனிக் கிளவுட்ஸ், விண்மீன் திரள் மண்டலம். ஸோ இதெல்லாம் எது? புவிக்கு அருகில் காணப்படும் பால்வெளி அண்டம்னு சொல்லலாம், விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லலாம். சரிங்களா? பால்வெளி அண்டத்தை நமது முன்னோர் பார்த்தீங்கன்னா பால்வெளி எனவும் ஆகாய கங்கை எனவும் அழைப்பார். ஸோ இதுவும் முக்கியமானது. சரிங்களா? பால்வெளி, அதாவது ஆகாய கங்கை என அழைக்கப்படும் அண்டம் எதுன்னு கேட்கலாம். ஆகாய கங்கை என அழைக்கப்படும் அண்டம் பால்வெளி அண்டம். பால்வெளி அண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சுருள் வடிவமாக தான் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் கூட்டம். நட்சத்திரங்கள் என்பது சுய வெளிச்சம் மற்றும் வெப்பத்தை கொண்டவையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன். ரொம்ப முக்கியமானது. சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சூரியனை விட மிக பிரகாசமான நட்சத்திரம் எது? சிரியன். ஸோ சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் எது? பிராக்சிமா சென்டாரி. சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராக்சிமா சென்டாரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, போதுமான அளவு தூசுகள் மற்றும் வாயுக்கள் ஈர்ப்பு சக்தியினால் ஒன்றாக பிணைந்து நட்சத்திரங்கள் வந்து உருவாகி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம் வாழ்நாளில் பெரிய சிவப்பு நட்சத்திரம், வெண்குள்ள நட்சத்திரம், நியூட்ரான் நட்சத்திரம் மற்றும் கருந்துளை போன்ற வடிவங்களாக இது வந்து மாற்றமடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர கூட்டம் என்பது வானத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குகின்ற நிலையான நட்சத்திர கூட்ட அமைப்பாகும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரிங்களா? 1929ஆம் ஆண்டில் சர்வதேச வானியல் ஒன்றியம் 88 நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ எந்த வருஷம்? 1929ஆம் ஆண்டில்
சர்வதேச வானியல் ஒன்றியம் மொத்தம் எத்தனை நட்சத்திர குழுக்கள்? 88 நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னர் தாலமி தன்னுடைய அல்மேகஸ்ட் என்ற புத்தகத்தில் 44 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளதாக பட்டியலிட்டிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. 44 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளதாக பட்டியலிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், தாலமி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உர்சா மேஜர் என்ற நட்சத்திர கூட்டத்தை வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளத்தின் சில பகுதிகளில் காணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உர்சா மேஜர் என்றால் லத்தீன் மொழியில் பெரிய கரடி என்று பொருள். உர்சா மேஜர்னா என்ன அர்த்தம்? லத்தீன் மொழியில் பெரிய கரடின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. உர்சா மேஜர்ன்ற நட்சத்திர கூட்டத்தை எப்படி காணலான்னா வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளத்தின் சில பகுதிகளில் காணலாம். ஸோ எங்கே காணலாம்? வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளத்தில் இந்த உர்சா மேஜர்ன்ற நட்சத்திர கூட்டத்தை வந்து காணலாம். உர்சா மேஜர்னா லத்தீன் மொழியில் பார்த்தீங்கன்னா பெரிய கரடின்னு சொல்லி பேர் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், பேரண்டம் விரிவடைவதையும் மற்றும் விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டறிந்ததனால் சவுல் பெரல் மட்டர், பிரெயின் ஸ்மித் மற்றும் ஆடம் ரைஸ் இந்த 3 அறிவியலாளர்களும் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றனர். எந்த ஆண்டுனா 2011ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து இவங்க 3 பேரும் பெற்றிருக்காங்க. எதுக்காண்டி? பேரண்டத்தை பற்றிய பேரண்டம் விரிவடைவதையும் அது விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டறிந்ததனால் சரிங்களா. ஸோ அதை இவங்க தான் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து பெற்றிருக்காங்க சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சூரிய குடும்பம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரிய குடும்பம். ஸோ சூரிய குடும்பத்தோட இமேஜ் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கப்புறம் புதன், வெள்ளி, பூமி. ஸோ நம்ம வந்து எத்தனை 3ஆவதாக இருக்கிறோம். ஸோ கோள்கள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவது தான் சரிங்களா. இது எல்லாமே அதாவது வட்டப்பாதையில் தனக்குரிய வட்டப்பாதையில் சூரியனையும் சேர்த்து சுற்றி வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 8 கோள்கள் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 கோள்கள் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டோவை பார்த்தீங்கன்னா துணைக்கோளாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால 8 கோள் தான். ஸோ அதை எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் சூரிய குடும்பத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் என்ற சொல்லு வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். சோலார்ன்ற சொல்ல லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதோட பொருள் என்னன்னு பாருங்கள், சூரிய கடவுள் என பொருள்படும். சோலாருக்கு என்ன அர்த்தம்? சூரிய கடவுள்னு சொல்லி பொருள். ஸோ இது வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக வந்து நம்பப்படுகிறது. சூரிய குடும்பம் எத்தனை வருஷம்? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. ரொம்ப முக்கியமானது. சூரிய குடும்பம் என்பது நடுவில் ஒரு நட்சத்திரமும் அதை சுற்றி வலம் வரும் 8 கோள்களும் துணைக்கோள்கள், சிறிய கோள்கள், வால் நட்சத்திரங்களை போன்றவற்றை கொண்ட ஒரு அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 8 கோள்களும் பார்த்தீங்கன்னா சூரியனை வட்டப்பாதையில் வந்து சுற்றி வருகிறது. ஸோ நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது சரிங்களா. நம் சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் வெளிப்புற சூழலில் அமைந்துள்ளது. ஸோ எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தின் வெளிப்புற சூழலில் வந்து அமைஞ்சிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் மையத்தில் இருந்து 1 மணி நேரத்திற்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றுதான். நமது சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் மையத்திலிருந்து ஸ்டார்டிங் ஆகி ஸோ எவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதான்? 1 மணி நேரத்திற்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது வந்து சூரிய குடும்பத்தை வந்து சுற்றுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நமது சூரிய குடும்பம் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சூரிய குடும்பம் நம்மளோட அண்டத்தை சுற்றி வர எவ்வளோ? அண்டத்தை சுற்றி வர 230 மில்லியன் ஆண்டுகள் வந்து எடுத்துக்கொள்கிறது. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. பூமின்றது சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரிய குடும்பம் எதில் இருக்குது? பால்வெளி அண்டத்தில் இருக்குது. பால்வெளி அண்டம் அண்டத்தில் இருக்குது. அண்டம் எதில் இருக்குது? பேரண்டத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 8 கோள்களில்
புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற அனைத்திற்குமே துணைக்கோள்கள் உள்ளன. ஸோ அப்போ என்னது 6 கோள்களுக்கு துணைக்கோள்கள் இருக்குது, புதன் வெள்ளிக்கு மட்டும் துணைக்கோள்கள் கிடையாது. இதில் வியாழனும் சனியும் மட்டுமே மிக அதிக துணைக்கோள்களை வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எது, சூரிய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மெயினானது முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் தான். சரிங்களா, இந்த சூரியன் தான் ரொம்ப மெயினானது. ஸோ இந்த சூரியன் வந்து நான் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சூரியன் இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான். நமது சூரிய குடும்பத்தின் மையப்பகுதியில் சூரியன் வந்து காணப்படுகிறது. நம்ம சூரியன் வந்து எங்கே இருக்குது, சூரிய குடும்பத்தில் மையப்பகுதியில் சென்ட்ராக இருக்கும். சரிங்களா, அப்போ இதுதான் சூரியன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூரியனை சுற்றி ஒவ்வொரு வட்டப்பாதைகள் இருக்கும். சரிங்களா, சூரியனை சுற்றி தான் ஒவ்வொரு வட்டப்பாதைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு புதன், அதுக்கடுத்து வெள்ளி, அதுக்கடுத்து புதன், மூன்றாவதாக நம்ம ஃபஸ்ட்டு புதன், அடுத்து வெள்ளி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி, மூன்றாவதாக நம்ம வசிக்கக்கூடிய கோள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செவ்வாயின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு கோளும் வட்டப்பாதையில் வந்து சுற்றி வரும், சூரியனை சுற்றி வரும். சரிங்களா, சூரியனுக்கு மிக அருகில் இருக்க கோளில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும், கடைசியாக இருக்க கோளில் சூரியனோட ஒளி வந்து குறைவாக படுறதுனால அங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய நீள்வட்ட பாதையில் தன்னையும் சுற்றி கொண்டு டைரெக்டாக சுற்றாது, தன்னையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சேர்த்து சுற்றும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் சூரியனை பற்றி, ஒரு வெப்பமான எரிவாயுக்களால் ஆன பந்து போன்ற அமைப்புடைய மஞ்சள் நிற குறு நட்சத்திரம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.8% இருக்கான். என்னது, சூரியன் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% இருக்குது, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனின் அமைப்பு. ஸோ சூரியனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூரியனில் பார்த்தீங்கன்னா 70.6% பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும், 27.4% ஹீலியமும், 2% இதர வாயுக்களும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சூரியன் பார்த்தீங்கன்னா தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரன் நம்மளை கொடுத்து கூட கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு விண்மீன்னு சொல்கிறாங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு, 6000 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் வந்து தருகிறதுன்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது. சூரியன் புவியின் மேற்பரப்பை வந்தடைய எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8.3 நிமிடங்கள் எடுத்துக்குது. சூரியனின் உட்புறத்தில் 3 முதன்மையான அடுக்குகள் இருக்குது. ஸோ அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம்னு சொல்லிட்டு 3 அடுக்குகளாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனின் மையப்பகுதியில் காணப்படும் உட்கரு மிக வெப்பமான பகுதின்னு சொல்கிறாங்க. சூரியனின் மையப்பகுதியில் காணப்படும் உட்கரு எப்படி இருக்குமா, ரொம்ப வெப்பமாக இருக்குமா. இங்கு நடைபெறும் அணுக்கரு இணைவு வேதிவினை சூரியனுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து வெளிப்புறத்தை நோக்கி அமைந்த அடுக்கை கதிர்வீச்சு மண்டலம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு உட்கரு, அதுக்கப்புறம் என்னது கதிர்வீச்சு மண்டலம். ஸோ இந்த அடுக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்கள் மூலம் வெப்ப கதிர்களை எடுத்து செல்வதால் இந்த அடுக்கை கதிர்வீச்சு மண்டலம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த அடுக்கு முழுவதும் ஆற்றலானது ஃபோட்டான்கள் மூலம் வெப்ப கதிர்களை எடுத்து செல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சூரியனில் காணப்படும் 3வது மற்றும் கடைசி அடுக்கு என்னன்னா வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம். ஸோ இந்த அடுக்கில் வெப்ப ஆற்றல் சுழற்சி வழியாக ஆதிக்கம் செலுத்துவதால் இதனை வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம்னு சொல்கிறாங்க. சூரியனின் உட்பகுதிக்கும் சூரிய வளிமண்டலத்திற்கும் இடைப்பட்ட எல்லைப்பகுதியை ஒளிமண்டலம்னு சொல்கிறாங்க. சூரியனின் உட்பகுதிக்கும் சூரிய வளிமண்டலத்திற்கும் இடைப்பட்ட எல்லைப்பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோஸ்பியர் அல்லது ஒளிமண்டலம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபோட்டோஸ்பியர். இதைத்தான் நாம் பார்த்தீங்கன்னா சூரியனின் மேற்பரப்பாக காண்கிறோம். ஸோ சூரியனின் மேற்பரப்பாக காணக்கூடிய
மண்டலம் எதுன்னு கேட்கலாம், ஒளிமண்டலம். சரிங்களா? ஸோ இங்கே இமேஜ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உட்கரு. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உட்கரு. ஸோ அதுக்கடுத்து செகண்டாக இருக்கிறது இந்த இது பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு மண்டலம். ஸோ கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம். ஸோ இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு வழிதல், இதை வந்து ஒளிமண்டலம். ஸோ இந்த ஒளிமண்டலத்தை தான் நம்ம வந்து சூரியனோட மேற்பகுதியாக பார்க்குறோம். அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறமண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியை வண்ணக்கோளம் என அழைக்கிறோம். வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதி என்ன சொல்கிறோன்னா குரோமோஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. என்னது? குரோமோஸ்பியர்ன்றது எதுலேருந்து எடுத்திருக்காங்க? கிரேக்க மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. கிரேக்க மொழியில் குரோமோ என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வண்ணம் என்று பொருள். கிரேக்க மொழியில் குரோமோனா என்னது? வண்ணம்னு சொல்கிறாங்க. சூரிய கிரகணத்தின் போது பிரகாசமான சிவப்பு வண்ணத்தில் தோன்றுவதால் இப்பெயரை பெற்றது. சூரிய கிரகணத்தின் போது இது பிரகாசமான சிவப்பு வண்ணத்தில் தோன்றுவதால் அதனால தான் இந்த குரோமோஸ்பியர்ன்றது வந்து இந்த பெயரை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வெப்பநிலை மிக வேகமாக உயரும் மெல்லிய மாறுநிலை வந்து பகுதியானது வண்ணக்கோள பகுதியையும் பரந்த கரோனா பகுதியையும் பிரிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்தின் உயர்ந்த மேல் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கரோனான்னு சொல்கிறாங்க. இது சூரியனின் மேற்பரப்பை, அதாவது ஒளிமண்டலம். மேற்பரப்புனா என்னது? ஒளிமண்டலம். ஸோ ஒளிமண்டலத்தை விட மிக அதிக வெப்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கரோனாவின் மேல் பகுதி சிறிது சிறிதாக சூரிய காற்று மண்டலமாக மாறுது. சூரிய காற்றானது மின்ம அலைகளாக, அதாவது என்னது? ஃப்ளோ ஆஃப் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மின்ம அலைகள். சரிங்களா? மின்ம அலைகள் சூரியனிலிருந்து சூரிய குடும்பம் வழியாக நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள விண்வெளிக்கு வந்து செல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூரியனுக்கு 6 பகுதிகள் இருக்கா. ஸோ என்னது? உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம், ஒளிக்கோளம், வண்ணக்கோளம் மற்றும் கரோனா. ஸோ சூரியனுக்கு எத்தனை பகுதிகள் இருக்கு? 6 பகுதிகள் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சூரியனோட மேற்பரப்பின் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5500 டிகிரி செல்சியஸ் முதல் 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் 11th புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மையப்பகுதி பார்த்தீங்கன்னா மையப்பகுதியோட வெப்பநிலை 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது வெப்ப உட்கரை பிணைப்பை தக்க வைத்து கொள்ள போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சூரியனோட உருவம் மற்றும் தூரம் எவ்வளோன்னு பாருங்கள். சூரியனின் ஆரம் பார்த்தீங்கன்னா 6,95,508 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ புவியை விட மிகப்பெரிய பருமனை கொண்டது. என்னது? சூரியன் பார்த்தீங்கன்னா புவியை விட மிகப்பெரிய பருமனை கொண்டது. ஒரு சூரியனின் பருமனுக்கு 3,32,946 புவி சமம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சூரியனுக்கு எத்தனை புவி சமமா? 3,32,946 புவி சமம்னு சொல்கிறாங்க. ஒரு சூரியனின் கொள்ளளவை நிரப்ப 1.3 மில்லியன் புவிக்கோள்கள் தேவை. ஒரு சூரியனின் கொள்ளளவை நிரப்ப புவியோட கொள்ளளவு எவ்வளோ தேவை? 1.3 மில்லியன். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து சூரியனோட சுற்றுப்பாதையும் சுழற்சியும் பார்க்கலாம். பால்வெளி மண்டலம் 4 முக்கிய வளைவு பாதைகளை கொண்டது. பால்வெளி மண்டலம் 4 முக்கிய வளைவு பாதைகளை கொண்டது. ஸோ அவை பாருங்க, அவை பார்த்தீங்கன்னா நோர்மா மற்றும் சிக்னஸ் வளைவு, சகிட்டாரியஸ், ஸ்கூடம், கிராக்ஸ் மற்றும் பெர்சியஸ் போன்ற இது 4மே என்னது? பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வளைவு பகுதி. சூரியன் பார்த்தீங்கன்னா சகிட்டாரியஸ் என்ற சிறு வளைவில் வந்து அமைஞ்சிருக்கு. சூரியன் எந்த பால்வெளி மண்டலத்தில், அதாவது பால்வெளி மண்டலத்தின் வளைவு பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். சகிட்டாரியஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சூரியனானது தன்னுடைய கோள்கள், எரிக்கருக்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை சேர்த்து கொண்டு பால்வெளி மண்டலத்தின் மையத்தை வந்து சுற்றி வருவதாக வந்து சொல்றாங்க. நமது சூரிய குடும்பமானது மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் திசைவேகத்துல வந்து சுற்றி வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, பால்வெளி மண்டலத்தை சுற்றி ஒரு முறை சுற்றி வர சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. பால்வெளி மண்டலத்தை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை சூரியன் சுற்றி வர எவ்வளோ காலம் எடுத்துக்குதான்? 230 மில்லியன் ஆண்டுகள் வந்து எடுத்துக்குதான். சரிங்களா? ஸோ அவ்வளோ பெரியது இந்த பால்வெளி மண்டலம்.
ஸோ அதுக்கப்புறம் சூரியன் தனது அச்சில் 7.25 டிகிரி சாய்வாக கோள்களின் நீள்வட்ட பாதை தளத்தில் சுழலுகிறதுன்னு சொல்றாங்க. சூரியன் திடப்பொருள் அல்லாததால் அதன் ஒவ்வொரு பாகமும் வேறுபட்ட வேக விகிதத்தில் இது சுற்றுதுன்னு சொல்றாங்க. சூரியன் நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர 25 நாட்கள் எடுத்துக்குது. சூரியன் நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர 25 நாட்கள் எடுத்துக்குதான். ஆனால் சூரியன் துருவ பகுதியில் ஒரு முறை சுற்றி வர 36 நாட்கள் எடுத்துக்குதான். சரிங்களா? துருவ பகுதியில் சுற்றி வர 36 நாட்களும் சூரியன் நடுக்கோட்டு பகுதியில் சுற்றி வர 25 நாட்களும் எடுத்துக்குது. நமது சூரிய குடும்பத்தின மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 99.8% கொண்டுள்ளது. ஸோ எவ்வளோ? 99.8. ஸோ நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே 99.8% கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பாருங்க கோள்கள். ஸோ சூரியனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்கூல் புக்கில் 6th 11th சரிங்களா, இந்த 2 புக்கில் மட்டும்தான் இந்த சூரிய குடும்பத்தை பற்றி இருக்கும். ஸோ அந்த 2 புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சூரியனை பற்றி நான் எடுத்து தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோள்கள். ஸோ கோள்களில் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா கோள்கள் என்றால் சுற்றுபவர்னு சொல்லி போறலாம். எனது கோள்களுக்கு கிரேக்க மொழியில சுற்றுபவர்னு பொருளாம். கோள்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயமாக ஒளியும் வெப்பமும் கிடையாது. அது எப்படின்னா சூரியன்ட்ட இருந்து தான் வாங்கி பெறுன்ற மாதிரி சொல்றாங்க. சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் உள்ளன. அவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். 9வது கோள் புளூட்டோன்னு இருந்துச்சு. அதுக்கு பாதை அந்த சுற்றுவட்ட பாதை கிடையாதுன்றனால அதை துணைக்கோளில் சேர்த்துட்டாங்க. சரிங்களா? மற்ற இந்த 8 கோள்களுக்குமே சுற்றுவட்ட அந்த பாதை இருக்கு. அது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். ஸோ வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூரியனை எப்படி சுற்றுதான்? எதிர் கடிகார சுற்றில் சுற்றுதான். சூரியனை ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெள்ளி மற்றும் யுரேனஸ் இந்த 2 கோளையும் தவிர மீதி எல்லாமே சூரியனை எதிர் கடிகார சுற்றுல சுற்றுது. அப்ப கடிகார சுற்றுல சுற்றக்கூடிய கோள் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? எது? வெள்ளி, யுரேனஸ். ஸோ எப்படி சுற்றுதான்? மேற்குல இருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு கோள் கீழ்காணும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. என்னதுன்னா சூரியனை சுற்றி, கோள்னால என்ன? சூரியனை சுற்றி வர வேண்டும். இது வேறு எந்த கோளிற்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் கோளுன்னு சொல்றாங்க. எந்த கோளுக்குமே துணைக்கோளாக இருக்கக்கூடாது. உட்கரு கதிர்வீச்சு மண்டலம், மேற்பரப்பு வழிதல் ஒளி மண்டலம், நிறமண்டலம், ஒளிவட்டம், வெப்பசலன மண்டலம், உட்புற அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் இது கோள வடிவை பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. ஸோ வேறு எந்த வான்பொருளும் இதன் நீள்வட்ட பாதையில் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து தூரம் மற்றும் தன்மைகளை கொண்டு கோள்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. உட்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். சரிங்களா? உட்கோள்கள்னாலும் சரி, நிலம்சார் கோள்கள்னாலும் சரி, பாறை கோள்கள் அல்லது புவி நிகர் கோள். ஸோ எல்லாமே என்னது? ஒரே அர்த்தம் தான். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதனால தான் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்கள் போன்றவை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. வெளிக்கோள்கள் அல்லது வாயுக்கோள்கள் அல்லது மிகப்பெரிய கோள்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். வெளிக்கோள்கள்னாலும் ஒன்று தான், வாயுக்கோள்கள்னாலும் ஒன்று தான், மிகப்பெரிய கோள்கள். ஸோ எந்தெந்த கோள்கள், அதாவது உட்கோள்கள்னா என்ன? புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்கள். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? உட்கோள்கள், நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த கோள்கள் என்னென்னன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் போன்றவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயுக்கோள்கள்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கோளும் அதன் அச்சில் சுற்றி வருகிறது. இந்த இயக்கத்திற்கு சுழலுதல்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கோள்களுக்கு என்னதுன்னா சுழலுதல் வேற, சுற்றுதல் வேற. சரிங்களா? சுழலுதல் அதாவது இவ்வாறு ஒரு கோள் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு கோள், அதாவது ஒரு கோள் நாள் உருவாகிறதுன்னு சொல்றாங்க. இப்படி கோள்கள் எல்லாமே அது தன்னோட பாதையில சுற்றி வர்றத என்ன சொல்லுவோம்னா ஒரு கோள் நாளுன்னு சொல்றாங்க. ஒரு முறை சுற்றி வர ஒரு கோள் நாள் உருவாகிறதுன்னு சொல்றாங்க. இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் வளிம கோள்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ வளிம கோள்கள்னாலும் என்னது? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே என்னது? வளிம கோள்கள்.
ஸோ அதுக்கடுத்து செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறோம். குறுங்கோள் மண்டலம் எந்த கோள்களுக்கு இடையில் காணப்படுகிறதுன்னு கேட்கலாம். செவ்வாய் வியாழன். கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது வலம் வருதல் அல்லது ஒரு கோள் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்து பாருங்க புதன் கோளை பற்றி பார்ப்போம். புதன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெர்க்குரின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த புதன்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதாவது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன். ஸோ புதனோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள்லேயே மிக சிறிய கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் தான். இதற்கு துணைக்கோள் எதுவுமே கிடையாது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 58.65 புவி நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். அதே நேரத்தில் இது சூரியனை ஒரு முறை வலம் வர 88 புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளோ எடுத்துக்குது? 58.65 நாட்கள் எடுத்துக்குது. சூரியனை ஒரு முறை வலம் வர எவ்வளோ எடுத்துக்குது? 88 நாட்கள் எடுத்துக்குது. சரிங்களா? புதன் சூரியனிடமிருந்து 0 வானியல் அலகு தூரத்தில் இருக்குதான். சூரிய ஒளி புதனை சென்றடைய 3.2 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் இது சூரிய குடும்பத்தோட 2வது வெப்பமான கோளாகும். ஸோ சூரியனுக்கு அதாவது ஃபஸ்ட்டு நெருக்கமான கோள் இதாக இருந்தாலும் இது வந்து 2வது வெப்பமான கோள்னு தான் சொல்கிறாங்க. அப்போ முதல் வெப்பமான கோள் எதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இக்கோளானது ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கிலீஷில் என்னது அதுக்கு மெர்க்குரின் தானே பார்த்தோம். அந்த மெர்க்குரின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய கடவுள்களின் தூதுவரை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மெர்க்குரின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட பெயரால் தான் இந்த கோளை மெர்க்குரின்னு சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? இக்கோளில் நீரோ வாயுக்களோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இந்த கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும். ஸோ அதிகாலையிலையும் சரி அந்தி பொழுதுலையும் நம்ம புதன் கோளை வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோள் எதுனா வெள்ளி. இங்கிலீஷில் வீனஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மிகவும் வெப்பமான கோள். சரிங்களா? ஸோ வெள்ளி சூரியனிடமிருந்து 2வதாக அமைந்துள்ளது. புவியை போன்ற ஒத்த அளவு உள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். அழைக்கப்படும் கோள்கள் எதுன்னு கேட்கலாம். வெள்ளி பூமி. ஸோ இது நிறையிலும் அளவிலும் புவியைப் போலவே இருப்பதால் புவியின் சகோதரி என்றும் அழைக்கப்படுகிறது. புவியின் சகோதரி என்று அழைக்கப்படும் கோள் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? வெள்ளி. அதன் சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். யுரேனஸை போன்று இக்கோளும் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகிறது. கடிகார சுற்று. இந்த வெள்ளியும் யுரேனஸ் மட்டும் தான் கடிகார சுற்று மாதிரி சுற்றும். மீதி எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுற்றும். சரிங்களா? எதிர் கடிகார திசையில சுற்றும். இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுதான். புதன்கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. வீனஸ்ன்றது என்னது? ரோமானிய பெண் கடவுளோட பேரு. சரிங்களா? காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை என்ன சொல்றாங்கன்னா விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எதுன்னு கேட்கலாம். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வெப்பமான கோள் எதுன்னு கேட்டாலும் ஸோ இதுதான். சரிங்களா? வெள்ளி தான். புதனை விட வெள்ளி தான் வெப்பமான கோள். இதனுடைய சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 462 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இது கிழக்கே சூரிய உதயத்திற்கு முன்பும் மேற்கே சூரியன் மறைந்த பிறகும் வானில் தோன்றுவதால் இது காலையில் விடிவெள்ளி என்றும் மாலையில் அஸ்தமன வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. நமது சூரிய குடும்பத்தில் இது ஒரு மிக நீண்ட கோள்னு சொல்லி சொல்றாங்க. சூரியனை வலம் வர 224.7 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். எவ்வளோ நாள் எடுத்துக்கொள்ளுது? 224.7 நாட்கள் சூரியனை வலம் வர. இது இதற்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே துணைக்கோள் கிடையாதான். இது சூரியனை விட்டு
7 வானியல் அலகு தூரத்தில் அமைஞ்சிருக்கான். சூரிய ஒளியானது வெள்ளியை அடைய எவ்வளோ 6 நிமிஷம் ஆகுதாம். ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துங்க, உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு, வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் நிரம்பி இருக்கனால வெள்ளி வந்து புதனை விட அதிகமான புதன்கோளை விட வெள்ளியில் அதிகமான வெப்பநிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது புவி, எர்த்துன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், உயிர்கோளம். ஏன்னா உலகத்திலே, அதாவது சூரிய குடும்பத்திலேயே உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புவி, பூமின்னு சொல்லலாம். சரிங்களா, நம்ம வாழக்கூடிய பூமி. ஸோ அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ புவி சூரியனுக்கு அருகில் உள்ள 3வது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவி. இது சூரிய குடும்பத்தின் 5வது பெரிய கோள் ஆகும். இதனுடைய சுற்றுப்பாதை வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி தன்னாட்சில் தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுத்துக்குதா, 23 மணி நேரம் 56 நிமிடம் மற்றும் 4 வினாடிகள் எடுத்துக்கொள்ளுது. சரிங்களா, புவி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளோ எடுத்துக்கின்றது ரொம்ப 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 முக்கியம். புவியோட அமைவிடம் சிலபஸே இதுதான், ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். சரிங்களா, புவி சூரியனை வலம் வர எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 365.25 நாட்கள் எடுத்துக்குதான். ஸோ புவியின் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 88 டிகிரி -88 டிகிரி செல்சியஸ்லேருந்து 58 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய குடும்பத்தின் மிக அடர்த்தியான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவி. புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம், அசைவுகள், ஆக்சிஜனோடு கூடிய வளிமண்டலம், நீர் மற்றும் மிதமான வெப்பநிலை போன்றவை புவி ஒரு தனித்துவம் வாய்ந்த கோளாக அமைந்ததற்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சூரியனுக்கு மிக அருகிலும் இல்லை, மிக தூரத்திலும் இல்லை. உயிரினங்கள் காணப்படும் ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவி. இங்கு இருக்கும் நீர் காரணமாக இது நீலக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. நீலக்கோள் என அழைக்கப்படும் கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா புவி. சரிங்களா, பூமி. புவிக்கு சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா, புவிக்கு சந்திரன்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டும்தான் இருக்கு. சூரிய ஒளி புவியை வந்தடைய 8.20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுது. புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டதால் நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் இது அழைக்கப்படுது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவி தான். மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிரேக்க பெயர்கள் அல்லது ரோமானிய பெயர்களை வச்சு அழைப்பாங்க. இந்த புவிக்கு மட்டும்தான் அப்படி ஒன்றே கிடையாது. சரிங்களா, புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது செவ்வாய்க்கோள். செவ்வாயை நம்ம என்ன சொல்லுவோம், மார்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இதை செந்நிற கோளுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது செந்நிறத்தில் இருக்குது. ஸோ அதனால இதை செந்நிற கோளுன்னு சொல்லுவோம். சரிங்களா, நீலக்கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா புவி. செந்நிற கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அருகில் உள்ள 4வது கோள். வடிவத்தில் 2வது சிறிய கோள் இது. இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் என்ற பெயரால் தான் இந்த கோள் அழைக்கப்படுது. இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுவதால் இது செந்நிறமாக காணப்படுது. இதை சிவப்பு கோள் என்றும் அழைப்பார். செந்நிற கோள்னாலும் சிவப்பு கோள்னாலும் எதுதான், செவ்வாயை தான் சொல்லுவாங்க. செவ்வாய் மற்றும் புவியின் நிலத்தோற்றம் ஒன்று போல் காணப்படுது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 24 மணி நேரம் மற்றும் 37 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுதான். சூரியனை வலம் வர எவ்வளோ நாள் எடுத்துக்கொள்ளுது, 687 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். செவ்வாய்க்கோள் சூரியனை வலம் வர 687 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். செவ்வாயின் மேற்பரப்பு வெப்பநிலை 153 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. புவியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய மற்றொரு கோள் எது என்றால் அது செவ்வாயாகத்தான் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு கற்பனை. அதாவது செவ்வாய்க்கோளில் நம்ம வாழ முடியுமான்னு இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. செவ்வாய்க்கு பருவ காலங்கள், துருவ பனிக்கவிப்புகள், எரிமலைகள், ஆற்று குடைவுகள் மற்றும் வானிலைகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. இதற்கு போபோஸ் மற்றும் டெய்மோஸ் என்ற 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஸோ புவிக்கு ஒரே ஒரு துணைக்கோள், செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள். என்னது, போபோஸ் மற்றும் டெய்மோஸ்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டல மற்றும் தரைப்பகுதியை ஆய்வதற்காக எப்பன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. சரிங்களா. ஆனால் இதனால் இந்தியா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா. மார்ஸ்ல உயிர் வாழ முடியுமா முடியாதான்ற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. என்ன விண்கல்னா மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை வந்து இந்தியாவிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன். ஸோ வியாழன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜூபிட்டர்னு சொல்லுவோம். இது வந்து பெருங்கோள் இருக்கிறதுலே இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய கோள். சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோளான வியாழன் சூரியனிடமிருந்து எத்தனாவதாக இருக்குது? 5ஆவதாக இருக்குது. ஆனால் சைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. சரிங்களா. இது ரோமானியர்களின் முதன்மை கோள்னு சொல்கிறாங்க. ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் என்ற பெயரால் வந்து இது வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் கோள் தான். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் கோள் தான். இக்கோள் வளிமக்கோள் என்றும் இது வந்து அழைக்கப்படுது. ஸோ இன்னொரு கோளும் நம்ம வளிமக்கோள்னு சொன்னோம். ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சூரியனை போன்றே இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுது. மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள்கள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவற்றுள் ஐயோ, யூரோப்பா, கனிமீடு மற்றும் கேலிஸ்டோ ஆகியன சில மிகப்பெரிய துணைக்கோள்கள். ஸோ நிறைய கோள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கோள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் வாயுக்களால் மட்டுமே ஆனதால் இது மிகப்பெரிய வாயுக்கோள் என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எவ்வளோ எடுத்துக்குதான்? 9 மணி நேரம் 55 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. சூரியனை வலம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.86 வருடங்கள் ஆகுதாம். ஸோ 55 அதாவது 9 மணி நேரம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர 9 மணி நேரம் 55 நிமிடங்கள் ஆகுதான். சூரியனை வலம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 11.86 வருடங்கள் ஆகுதான். ஸோ அதுக்கடுத்து சூரிய குடும்பத்தில் மிக குறுகிய நாள் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்க, அதாவது சூரிய குடும்பத்தில் மிக குறுகிய நாள் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் மட்டுமே. இதை சுற்றிலும் ஒரு மங்கிய வளையம் காணப்படும். இந்த வளையம் பெரும்பாலும் தூசுகளால் ஆனவை. வியாழனுக்கு பார்த்தீங்கன்னா 67 துணைக்கோள்கள் உண்டா. கனிமெடே என்னும் வியாழனின் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்தின் மிக பெரிய துணைக்கோள் ஆகும். எனது கனிமெடே என்னும் வியாழனின் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள். சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா கனிமெடே. மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டால் வியாழன்னு சொல்லணும். இந்த கனிமெடேன்ற துணைக்கோள் பார்த்தீங்கன்னா புதனை விட பெருசாம். சரிங்களா. புதன் கோளை விட துணைக்கோள் வந்து பெருசாம். சரிங்களா. அடுத்து சனி பார்த்தீங்கன்னா 6ஆவது கோளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வளையங்கள் கொண்ட கோளுன்னு கூட இதை வந்து சொல்லலாம். சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோளான சனி சூரியனிடமிருந்து 6ஆவதாக இருக்கான். ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் வந்து இது வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள் மற்றும் தூசுக்களால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுதான். சனியில் பார்த்தீங்கன்னா 62 துணைக்கோள்கள் வந்து இருக்கா. சூரிய குடும்பத்திலேயே ஃபஸ்ட்டு பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன், 2வது சனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 62 துணைக்கோள்கள் இருக்குது. வியாழனில் 67 துணைக்கோள்கள் இருக்குது. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டல மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்ற துணைக்கோள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கோளின் தண்ணீர்ப்பு திறன் பார்த்தீங்கன்னா நீரை விட குறைவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சனிக்கோளை தண்ணீரை தூக்கி போட்டால் மிதக்குமா. சரிங்களா.
நீரில் மிதக்கக்கூடிய கோள் எதுன்னு கூட கேட்கலாம். சனி. சரிங்களா? இக்கோளை சுற்றி பெரிய அழகான வளைய அமைப்பை கொண்டுள்ளதால் இது வளையக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பனித்துகள்கள் மற்றும் கரியமில தூசுகளாலும் ஆனதுன்னு சொல்றாங்க. நம்ம சூரிய குடும்பத்தில் நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி தான். இந்த சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது வந்து மிதக்கும்னு சொல்றாங்க. சனிக்கோளில் 30 வளையங்களும் 53 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்களும் இருக்குன்னு சொல்றாங்க. இது தன் அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர 10 மணி நேரம் 34 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குதான். சூரியனை வலம் வர 29.4 வருடங்கள் இது வந்து எடுத்துக்குதான். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யுரேனஸ். இது வந்து உருளும் கோள்னு சொல்லுவாங்க. பச்சை கோள் படத்தை பார்த்தாலே தெரியும், பச்சை கோள். ஸோ கோள் படத்தை பார்த்தாலே சொல்லணும் இது என்ன கோள்னு. சரிங்களா? பச்சை கோள்னு சொல்லுவாங்க. வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு வந்து இது யுரேனஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சூரியனிடமிருந்து 7வதாக இந்த கோள் வந்து அமைஞ்சிருக்குதான். மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக காணப்படுது. ஸோ யுரேனஸ் கோள் வந்து எதனால பச்சை நிறமாக காணப்படுதுன்னு கேட்கலாம். மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது வந்து பச்சை நிறமாக காணப்படுதான். இது கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் பெயரால் வந்து இது வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. வெள்ளிக்கோளை போன்ற இக்கோளும் தன் அச்சில் அதாவது கடிகார சுற்றில் சுற்றுது. மற்ற எல்லாமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று இது வந்து தெரியுமா. சரிங்களா? இந்த கோள் சுற்றுறது ஒரு பந்து ஓடுற மாதிரி தெரியுமா. இந்த கோளுக்கு வளையங்களும் 27 துணைக்கோள்களும் இருக்குது. யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் டைட்டானியா தான் மிகப்பெரிய துணைக்கோள்னு சொல்கிறாங்க. இதை வெறும் கண்களால் காண இயலாது. இது வெள்ளியை போன்று கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. யுரேனஸ் தன் அச்சில் 98 டிகிரி சாய்வாக அமைந்து கிடைமட்டமாக சூரியனை வலம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கோள் நெப்டியூன். ஸோ இதை குளிர்ந்த கோள்னு சொல்லுவாங்க. சூரியனிடமிருந்து மிக அதிக தூரத்தில் இருக்கனால இதை குளிர்ந்த கோள்னு சொல்லுவாங்க. நெப்டியூன் இதை வந்து நீலக்கோள்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தின் 8வது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் இது. ரோமானிய கடவுளின் பெயரை கொண்ட இக்கோளில் பலத்த காற்று வீசும் சொல்றாங்க. 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன். நெப்டியூன் சூரியனிடமிருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுதான். இது தன்னைத்தானே சுற்றி வர ஒரு முறை சுற்றி வருவதற்கு 16 மணி நேரமும் சூரியனை வலம் வருவதற்கு 165 வருடங்களும் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு 13 துணைக்கோள்களும் 5 வளையங்களும் இருக்கா. இது சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமர்ந்திருப்பதால் சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோளுன்னு இதை சொல்றாங்க. நெப்டியூன் கணித கணிப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். அதாவது கணித கணிப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்டியூன் தான். ஸோ இதோட நமக்கு 8 கோள்களுமே முடிஞ்சிச்சு. நமது சூரிய குடும்பத்தின் காற்று அதிகமாக வீசும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்டியூன் சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்டவணையை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரியனிடமிருந்து கோள்களின் தூரம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லு கோள்களின் பெயர் கொடுத்துருக்காங்க. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன்னு கோள்களோட பேர் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விட்டம் எப்படின்னா கிலோமீட்டரில். புதனோட விட்டம் எவ்வளோ கிலோமீட்டரில் 4879. இது முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க, படிக்க முடியாத பட்சத்துக்கு விட்டுருங்க. சரிங்களா? புதனில் துணைக்கோள்கள் வந்து கிடையாது, வெள்ளியில் துணைக்கோள்கள் கிடையாது, பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள்கள் இருக்குது, செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது, வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள் இருக்குது, சனிக்கு 53 துணைக்கோள்கள் 62 இருக்கும், யுரேனஸ்க்கு பார்த்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கும், நெப்டியூனுக்கு 13 துணைக்கோள்கள். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது, அதோட சுழற்சி காலம் எவ்வளோ, சூரியனிடமிருந்து சராசரி தூரம் எவ்வளோ இருக்குது, நாளின் அளவு கொடுத்துருக்காங்க, சுற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அட்டவணையை ஒன் கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லாட்டினா வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், குள்ளக்கோள்கள் அல்லது குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிவார்ஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குள்ளக்கோள்கள் அல்லது குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவோம்னா குறுங்கோள்னு சொல்லுவோம். என்னது?
நெப்டியூன் கோளுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய விண்பொருட்களை தான் நம்ம குறுங்கோள்கள்னு சொல்லுவோம். அவை மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுமா. கோள வடிவில் காணப்படும் இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குருளை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும்னு சொல்றாங்க. இவை எந்த கோளுக்கும் துணைக்கோளாக இருக்காதாம். அவை செரஸ், புளூட்டோ, ஹியூமியே, மேக் மற்றும் ஏரிஸ். சரிங்களா, எரிஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள்னு சொல்லுவாங்க. புளூட்டோ தனக்கென ஒரு நீள்வட்ட பாதை இல்லாமல் அருகில் இருக்கும் கோள் வளையத்தில் வலம் வருவதால் ஒன்பதாவது கோள் எனும் தகுதியை இழந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 2006ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து துணைக்கோள்கள். சேட்டலைட்ஸ்னா என்னன்னு பாருங்க. துணைக்கோள் என்றால் கோள்களின் துணை என பொருள். ஸோ 1610ஆம் ஆண்டு வரை நிலவு மட்டுமே துணைக்கோளாக அறியப்பட்டு வந்தது. இன்றைய கணக்கெடுப்பின்படி 163 கோள்கள் நம் சூரிய குடும்பத்தில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவற்றிற்கு சுயமாக ஒளிரும் தன்மை கிடையாது. ஆனால் இவை சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றாங்க. துணைக்கோள்களுக்கு வளிமண்டலம் மற்றும் நீர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் புவியின் துணைக்கோள். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நிலவோட இமேஜ் இருக்குது. நிலவோட மேற்பரப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட இமேஜும் இருக்குது. புவியின் ஒரே ஒரு துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஒன்று தானா. ஸோ அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரம்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள 27 நாட்கள் 8 மணி நேரம் ஆகுதான். புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் இதுதானா. சரிங்களா. நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. இதன் காரணமாக விண்கற்களின் தாக்கத்தால் இதன் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுதான். நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கான். இது புவியில் 1/4 பங்கு அளவுடையதுன்னு சொல்கிறாங்க. மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு தான். சந்திரனானது புவியிலிருந்து 8,84,401 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கான். சந்திரன் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் புவியை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரத்தை, அதாவது 27 நாட்கள் 7 மணி 43 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுதான். புவியில் இருந்து பார்க்கும்போது சந்திரனின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண முடியுதுன்னு சொல்றாங்க. சந்திரனானது சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய துணைக்கோளாகும்னு சொல்றாங்க. செவ்வாய் அளவு நிறையுடைய பொருள் புவியை மோதியதால் இது உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. சந்திரனின் மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா நிழலை உருவாக்கும் பள்ளங்களும் செங்குத்தான வெவ்வேறு அளவிலான மலைகளும் காணப்படுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனில் பட்டு எதிரொலிக்கப்படும் ஒளியானது 1.25 வினாடிகளில் புவியை வந்தடையுதுன்னு சொல்றாங்க. சந்திரன் புவியை விட சிறியது என்பதால் அதன் ஈர்ப்பு சக்தி புவியீர்ப்பு சக்தியில் 1/6 மடங்கு மட்டுமே. எனவே மனிதர்கள் சந்திரனில் புவியை விட 6 மடங்கு எடை குறைவாக இருப்பார்கள்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இங்கே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப முக்கியமானது. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியம். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. அதுக்கப்புறம் அப்பல்லோ 2 மனித முயற்சியினால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விண்வெளி கலமாகும். இது அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மூலம் அனுப்பப்பட்டது. 2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் ஆகிய இருவரும் 1969 ஜூலை 20 அன்று சந்திரனில் நீரில்லாத அமைதி கடலில் கால் வைத்தனர்னு சொல்றாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு 21 மணி நேரமும் 38 நிமிடங்கள் மற்றும் 21 வினாடிகள் இருந்தனராம். ஸோ அப்பல்லோ 2 விண்கலத்தை செலுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல்வின்ஸ்ன்றவர் தான் செலுத்தியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள். ஸோ சிறுகோள்கள்னா என்னன்னு பாருங்க. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களுக்கே என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள்னு பேரு. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் இருக்கா. சரிங்களா. எந்த கோள்களுக்கிடையே? செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள்கள் மண்டலம் இருக்கா. இவை பார்த்தீங்கன்னா அளவில் மிக சிறியதாக இருப்பதால் கோள்கள்
என அழைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அளவுல ரொம்ப சிறுசா இருக்கனால இவ வந்து கோள்கள்னு அழைக்கப்படுவதில்ல. அதுக்கு பதிலு குறுங்கோள்கள் அல்லது சிறுகோள்கள்னு சொல்லி இத வந்து சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ குறுங்கோள்கள் என்பது மற்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றி வரும் பாறையால் ஆன விண்வெளி கற்கள் ஆகும்னு சொல்றாங்க. இது சிறிய கோள்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்துல அதிக அளவிலான குறுங்கோள்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இங்கு அளவில் பெரியதாக காணப்படும் குறுங்கோள்கள் வான்கோள்கள்னு சொல்லி அழைக்கப்படுவதா சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் காணப்படுகின்றனன்னு சொல்றாங்க. இந்த பகுதியை குறுங்கோள் பட்டை என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதன் விட்டமானது 100 கிலோமீட்டர்ல இருந்து சிறிய கூழாங்கற்கள் அளவு வரை காணப்படுதுன்னு சொல்றாங்க. இவை கடந்த காலத்தில் வெடித்து சிதறடிக்கப்பட்ட கோள்கள் அல்லது வால் நட்சத்திரங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தினமும் புது புது குறுங்கோள்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றனவா. ஸோ அதுக்கப்புறம் வால் விண்மீன்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ வால் விண்மீன்கள் படம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் வால் விண்மீன்கள்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தலை மாதிரியும் பின்னாடி வால் மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது விண்கற்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எரிபந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பூமி. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து எரிபந்து, இது வந்து எரிகல்லுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, வால் நட்சத்திரம் மிகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வான்பொருள்னு சொல்லுவாங்க. இது ஆர்வத்தையும் அதே வேளையில் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான். இது காமெட் என்கிற ஆங்கில சொல் கிரேக்க மொழியில் உள்ள அஸ்டர் கோமெட்டிஸ் என்கிற மூல சொல்லிலிருந்து இது வந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னது அஸ்டர் கொமெட்டிஸ் என்கிற மூல சொல்லிருந்து இந்த காமெட் என்கிற ஆங்கில சொல் வந்து கிரேக்க மொழியில் இருக்க அஸ்டர் கொமட்டஸ்ன்ற சொல்ல இருந்து இது வந்து பெறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதை அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீலமுடியுடைய நட்சத்திரம்னு சொல்லி போடலாம். சரிங்களா? அஸ்டர் கொமட்டிஸ்னா என்னன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீலமுடியுடைய நட்சத்திரம்னு சொல்றாங்க. இவைகள் சிறு சிறு பனிப்பொருட்கள் மற்றும் எரிகற்களின் துகள்களால் ஆனவைன்னு சொல்றாங்க. இவைகள் ஒழுங்கற்ற சுற்றுப்பாதையில் சூரியனை வந்து சுற்றுது. சில நேரங்களில் இவை சூரியனுக்கு மிக அருகிலும் சில நேரங்களில் சூரியனுக்கு வெகு தொலைவிலும் காணப்படும். வால் மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக இருக்குது. திடப்பொருட்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கா. ஸோ அதன் வால் பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் வந்து தென்பட்டதுன்னு சொல்றாங்க. இது வந்து 76 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது வந்து வருமா. சரிங்களா? ஸோ அடுத்தப்ப எப்போ வரும்னு பாருங்க, 1986ல் இந்த ஹேலி வால் விண்மீன் கடைசியாக வந்து வானில் வந்து தென்பட்டதா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்போ வந்து தென்படும்னு பார்த்தீங்கன்னா 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என இது வந்து கணக்கிடப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசி 1986ல் தோன்றியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2061ல் வந்து தோன்றும் சொல்றாங்க. ஸோ அதை தாங்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஹேலி வால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் தோன்றும். இவ்வால் நட்சத்திரம் 1986ஆம் ஆண்டு தோன்றியது. மீண்டும் 2061ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி தோன்றும் சொல்லி கணக்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், விண்கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள். சில நேரங்களில் இரவு நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்று சில வினாடிகளுக்கு தோன்றும். இதை எரி நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். இவை குறுங்கோள் பட்டைகளின் தொகுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாறை துண்டுகள்னு சொல்கிறாங்க. இவைகள் வளிமண்டலத்திற்குள் வருவதற்கு முன் விண்வெளி கற்கள் என அழைக்கப்படும். ஸோ வளிமண்டலத்திற்கு அதிக வேகத்துடன் நுழைகின்றன. ஆனாலும் பெரும்பாலான விண்கற்கள் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முன்பாக எரிந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. நமது வளிமண்டலத்திற்குள் நுழைந்த உடனே சில எரிக்கற்கள் முழுவதும் எரியாமல் புவியில் விழுந்து பெரும் பள்ளங்களாக உருவாக்குதான். இவ்வாறு முழுவதும் எரியாமல் புவியில் விழும் மிக பெரிய விண்கற்களை எரிக்கற்கள்னு சொல்றாங்க.
வட அரிசோனாவில் உள்ள எரிக்கல் பள்ளத்தாக்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள லோனார் எரியும் இவ்வகை எரிக்கற்களின் தாக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எரிக்கற்கள் விழுந்து அந்த இடம் பாதிக்கப்பட்ட ஊர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து புவியின் உருவமும் வடிவமும் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. புவியை வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக கோள வடிவமாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அனாக்சிமெண்டரின் இவர் பார்த்தீங்கன்னா 600 போ ஆ மூல வந்து பிறந்தவர். ஸோ அறிக்கைப்படி உருளை வடிவம் பார்த்தீங்கன்னா புவி வான்கோள வடிவால் சூழப்பட்டுள்ளது. உருளை வடிவ புவி வான்கோள வடிவால் சூழப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அனாக்சிமெண்டர். உருளை வடிவமாக பூமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பித்தாகரஸ் தேற்றப்படி, ஸோ பித்தாகரஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புவார். இந்த வடிவமே அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட வடிவமாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா புவி கோள வடிவம் உடையது என்னும் கோட்பாட்டை வெளியிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. புவி ஒரு கோள வடிவமாகவும் நிலநடுக்கோட்டில் பருத்தும் துருவத்தில் தட்டையாகவும் காணப்படுது. இதனை புவி வடிவம் புவி வடிவம் என்கிறோம்னு சொல்கிறாங்க. இது தன் அச்சில் வந்து சுழலுதான். புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சுன்னு சொல்கிறாங்க. புவி தன் அச்சில் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருதான். ஸோ தான் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் மணியாகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணி ஆகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா, துருவ பகுதியில் சுழியமாக இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க, புவிக்கு 2 அடிப்படை இயக்கங்கள் உண்டு. ஸோ அவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புவி தன்னைத்தானே சுற்றுதல், அதாவது சுழலுதல்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுதலுக்கு தான் என்ன பேருனா வலம் வருதல்னு பேர். சரிங்களா, ஸோ 2 சுழலுதல் வேற, வலம் வருதல் வேற. சுழலுதல்ன்றது தன்னைத்தானே சுற்றி கொள்வது, வலம் வருதல்ன்றது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுதலுக்கு தான் வலம் வருதல்னு பேர். ஸோ அதுக்கு இந்த பாக்ஸ் பாருங்க. அண்ட இயக்கம், இது சூரிய குடும்பம் மொத்தமாக பால்வெளி அண்ட தொகுதியின் மையத்தை சுற்றி வருவதாகும். இருப்பினும் இது புவியின் சூழ்நிலை மாற்றத்தில் சிறிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, தன்னைத்தானே சுற்றுதல், ரொட்டேஷன். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வருவதை புவி சுழற்சி என்கிறோம். புவியின் அச்சு என்பது புவியின் மையத்தில் கடந்து செல்லும் ஒரு கற்பனை கோடாகும்னு சொல்கிறாங்க. புவி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளோ நேரம் எடுத்துக்கு தான் 23 மணி நேரம் 56 நிமிடம் மற்றும் 4.9 வினாடிகளை எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இது சூரியனின் தோற்ற இயக்கத்திற்கு எதிர் திசையில் கிழக்கு நோக்கி சுழல்கிறது. புவியின் அச்சானது சூரியனை சுற்றும் தளத்திற்கு 66 டிகிரி சாய்ந்தும் தன்னுடைய அச்சில் செங்குத்தாக 23 டிகிரி சாய்ந்தும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. புவி சுற்றும் வேகம் நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல வந்து மாறுபடுதான். புவி சுற்றும் வேகம் புவியின் நடுப்பகுதியில் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த புவியின் திசை வேகம் மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகம் சொல்றாங்க. புவி சுற்றும் வேகம் துருவத்தில் ஏறக்குறைய சுழியம். புவி சுற்றும் வேகம் துருவத்தில் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். சரிங்களா, சுழியம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, சுழலுதலுக்கும் வலம் வருதலுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. புவி வந்து பார்த்தீங்கன்னா சுழலுதலில் மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுழலுவது. வலம் வருதல் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வலம் வருதாம். அடுத்து ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுதான். ஒரு நாளுக்கு ஒரு முறை வலம் வர 365 நாள், அதாவது ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளுதான். இது ஒரு அன்றாட நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வருட நிகழ்வு. இது இரவு பகல் ஓதங்கள், காற்று விளக்கம் மற்றும் கடல் நீரோட்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகுது. வலம் வருதல் இரவு பகலில் ஏற்படும் நேர மாற்றங்கள், நண்பகல் வேளைகளில் சூரிய நிலையில் இருக்கும் இடத்தில் ஏற்படும் வேறுபாடு மற்றும் பருவ காலங்களில் ஏற்படும் மாற்றத்திற்கு காரணமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுதல். ஸோ பார்க்கலாம், புவி தனது நீள்வட்ட பாதையில் சூரியனை கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதை சூரியனை சுற்றுதல்னு சொல்கிறாங்க. புவி தன்னுடைய பாதையில் சூரியனிடமிருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் தொலைவில் சுற்றுதான். கோள்களின் நீள்வட்ட பாதையினால் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தூரம் காலத்திற்கு ஏற்ப மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படுமா, அதை சூரிய அண்மை புள்ளின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா பெரிஹீலியன் சொல்கிறாங்க. பெரிஹீலியன், பெரி என்றால் அருகில், ஹீலியன் என்றால் சூரியன் சொல்கிறாங்க. இந்த புள்ளியில் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 147 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஜூலை 4ஆம் தேதி புவியானது சூரியனை விட்டு வெகு தொலைவில் காணப்படும். இது சூரிய தொலைதூர புள்ளின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப் ஹீலியன் என்கிறோம். இதில் ஆப்ன்றது தொலைவில்னு அர்த்தம், ஹீலியன்றது சூரியன் அர்த்தம். சரிங்களா? இந்த புள்ளியில் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 152 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு 365 நாட்கள் 6 மணி நேரம். ஸோ இதில் 5 மணி நேரம் 48 நிமிடம் மற்றும் 45 வினாடிகள். ஸோ இதுதான் கரெக்டான டைமிங். ஸோ அதை அல்லது 365 நாட்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. புவி சூரியனை சுற்றி வரும் வேகம் மணிக்கு 1,07,000 கிலோமீட்டர் அல்லது ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் சொல்கிறாங்க. துப்பாக்கியில் இருந்து வரும் தோட்டாவின் வேகம் கூட ஒரு வினாடிக்கு 9 கிலோமீட்டர் தான். ஆனால் இது ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் செல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள். லீப் ஆண்டை எவ்வாறு கணக்கிடுவது? அதாவது ஏதாவது ஒரு வருடத்தை எடுத்துக்கொள்ள, அதாவது பூமி அந்த 365 நாள் சுற்றி இருக்கும்ல. ஸோ அந்த மீதி 12 மாதம்ன்றனால அந்த பிப்ரவரியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. 28லேருந்து 29 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த 2000, அதாவது இந்த 29 நாட்கள் வருதுல்ல, அதைத்தான் லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். ஸோ லீப் ஆண்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்ன ரீசெண்டாக நடக்குதோ அந்த வருடத்தை 4ஆல் வகுத்தா மீதி இல்லாமல் முழு எண்ணும் வகுப்பட்டால் அதை லீப் ஆண்டு, அதாவது மீதி இல்லாமல் வரும். சரிங்களா? மீதி எதுவுமே இல்லாமல் 0 கடைசியில் வகுக்கும் போது 0 வந்துச்சுன்னா அதை லீப் ஆண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இல்லைனா அது லீப் ஆண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லீப் ஆண்டுனா 29 நாட்கள் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024. ஸோ இது லீப் ஆண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? 4ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. 5×20 0 6×24. ஸோ இது அப்போ வகுபடுது. ஸோ வகுபடுறனால 0 அதாவது மீதி இல்லாமல் வகுபடுது. ஸோ அப்போ 2024 லீப் ஆண்டு 29 நாட்கள் வரும். சரிங்களா? ஸோ 2025 லீப் ஆண்டா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் சேஃப்டிக்கு படிச்சுக்கோங்க. சரிங்களா? டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது தான். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரிய குடும்பம் பற்றின சிறப்பு குறிப்புகள். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு குறிப்புகள் சொல்லிட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கோள்களும் அதோட பேரும் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். மிக சிறிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனிமேடு. வியாழனோட துணைக்கோள் அதான் பெருசு. மிக சிறிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீமோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட துணைக்கோள்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலக்கோள், சூரிய குடும்பத்தில் உள்ள நீலக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி. பச்சை கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். சிவப்பு கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். பிரகாசமான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. வெப்பமான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. அடர்த்தியான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி. குளிர்ச்சியான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். காலை நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதுக்கப்புறம் மாலை நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளி. சூரிய குடும்பத்திற்கு அருகே உள்ள நட்சத்திரம் பிராக்சிமா சென்சூரி. பிரகாசமான நட்சத்திரம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரஸ் டாக் நட்சத்திரம்னு சொல்லுவோம். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். 67 கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ இதில் 63 தான் இருக்குது. ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
குறைவான துணைக்கோள் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி, ஒரே ஒரு துணைக்கோள் தான். துணைக்கோளே இல்லாத கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி. வேகமான சுற்றும் காலம் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். மெதுவான சுற்றும் காலம் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். வேகமான தற்சுழற்சி காலம் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். மெதுவான தற்சுழற்சி காலம் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. பூமியின் இரட்டை கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. பூமியை போன்று வாழ்வியல் சூழலை கொண்ட துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், சனியின் துணைக்கோள்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூமியை பற்றிய சில தகவல்கள் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம பூமியோட அமைவிடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த இதில் தான் ரொம்ப ரொம்ப பூமியை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பூமியின் வயது பார்த்திங்கன்னா 4.5லிருந்து 4.6 பில்லியன் வருடங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமியின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40,075.16 கிலோமீட்டர். வட மற்றும் தென் துருவம் இடையே உள்ள பூமியின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40,008 கிலோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் பூமத்திய ரேகை பகுதியில் பூமியின் விட்டம் பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 1.49 மில்லியன் கிலோமீட்டர். பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 3,84,403.1 கிலோமீட்டர். பூமியின் மிக உயர்ந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். 8,850 மீட்டர் உயரமுடையது. ஆழியின் மிக ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மரியானா பள்ளம், மேற்கு பசிபிக் கடலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பூமியின் கடல் மட்டத்திலிருந்து உயரமான மலை மவுனாஹியா. ஸோ இது எங்கே இருக்குன்னா ஹவாயில் இருக்குது. பூமியின் மிக ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சவக்கடல், டெட்சின்னு சொல்லுவோம். 417.27 மீட்டர் இருக்குது. உலகிலேயே அதிக வெப்பநிலை பதிவான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஜயா. ஸோ லிபியான்ற இடத்துல இருக்குது. எவ்வளோனா 57.70 சென்டிமீட்டர், எவ்வளோ 70 செல்சியஸ் டிகிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 7 கண்டங்கள். ஸோ அந்த 7 கண்டங்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம எந்த கண்டத்தில் இருக்கோம்னா ஆசியா கண்டத்தில் இருப்போம். ஆசியா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆசியா தான். மிகப்பெரிய கண்டம் எதுன்னு உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா தான். நாம் வாழும் இந்திய நாடு ஆசிய கண்டத்தில் உள்ளது. கோபி, தார், குளிர் மற்றும் வெப்ப பாலைவனங்கள் ஆசிய கண்டத்தில் இருக்குது. இமயமலை தொடர்கள் காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. வட அரைக்கோளத்திலும் தென் அரைக்கோளத்திலும் இது பரவி இருக்கு. நிலநடுக்கோடு இந்த கண்டத்தை 2ஆக பிரிக்குதான். உலகில் மிக நீளமான நைல் நதி எவ்வளோனா 6,695 கிலோமீட்டர் இது பாயுதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பாலைவனமான சஹாராவும் இக்கண்டத்தில் தான் இருக்காம். அடர்ந்த காடுகள் மற்றும் கனிம வளங்களின் செறிவு மிக்கதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வட அமெரிக்கா கண்டத்தில் என்னென்ன இருக்குன்னா அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களால் சூழப்பட்ட கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. இதன் மேற்கு பகுதியில் உள்ள ராக்கி மலைத்தொடர் மிக நீண்ட மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. தென் அமெரிக்கா இக்கண்டம் பார்த்தீங்கன்னா பெருமளவு தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளதா சொல்கிறாங்க. உலகின் மிக நீளமான ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்த கண்டத்தில் தான் இருக்கா. உலகின் மிக அகன்ற அமேசான் ஆறு 6,586 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த கண்டத்தில் தென் அமெரிக்காவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம் இங்கே தான் இருக்கா. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா 4 பக்கமும் கடல்களால் சூழப்பட்டு ஒரு தீவு கண்டம் ஆகும்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவை சொல்கிறாங்க. இக்கண்டம் நியூசிலாந்து, பிஜி போன்ற தீவுகளை கொண்டது. பிஜி தீவுகள், பாப்புவா நியூ கினியா முதலிய தீவுகள் பொதுவாக ஓசியானிய தீவுகள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. கிரேட் பாரியர் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை இங்கே தான் இருக்கா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அண்டார்டிகா கண்டம். தென்துருவ பகுதியில் இக்கண்டம் முழுவதும் படர்ந்து உள்ளது. இது மிக குளிர்ந்த பகுதி. பென்குயின், பறவை, சீல் போன்ற உயிரினங்களின் வாழ்விடமாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 5 பெருங்கடல்கள் இருக்கு இந்தியாவில். சரிங்களா, இந்தியாவை சுற்றி மொத்த உலகத்திலே 5 பெருங்கடல்கள் இருக்கு. ஸோ அது என்னென்னு பாருங்க. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். உலகத்தில் எத்தனை பெருங்கடல்கள்? 5 பெருங்கடல்கள் இருக்கு. உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். இங்கு தொடர்ச்சியான தீவு கூட்டங்கள் அமைந்துள்ளன. பெரும்பான்மையை தீவுகள் செயல்படும் எரிமலைகள் நெருப்பு குழம்பை கக்குவதால் இப்பகுதி பசிபிக் தொகுப்பு வலயம் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி என்னும் கடல் பகுதி இந்த பெருங்கடல்ல தான் இருக்காம். ஸோ அதுக்கப்புறம் உலகின் 2வது பெருங்கடல் எங்க இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இது வலிமை கொண்ட சூறாவளிகள் இப்பெருங்கடலில் தான் அதிகமாக தோன்றுகிறது. பல பகுதிகள் பனிகளால் படர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே 3வது பெருங்கடல் எங்க இருக்குன்னா இந்திய பெருங்கடலை தான் சொல்றாங்க. இந்த பெருங்கடல்ல உருவாகும் பருவக்காற்று மழையினால் தான் இந்தியா வளம் பெறுகிறதுன்னு சொல்றாங்க. தென் துருவ பகுதியில் உள்ள அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி பறந்துள்ள இக்கடல் தென் பெருங்கடல் என்று அழைக்கப்படுகிறது. இது அண்டார்டிக் பெருங்கடல். இதனை அண்டார்டிக் பெருங்கடல் என்றும் அழைப்பர். வடதுருவ பகுதியில் அமைந்துள்ள மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல்னு சொல்றாங்க. இங்கு பனிப்பாறைகள் மிகுந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சந்திரன். ஸோ இந்த சந்திரன், நிலவு, கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நிலவு, நிலா, மதி, திங்கள் என பல பெயர்களில் சந்திரன் அழைக்கப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரே அர்த்தம்தான். சந்திரன் ஒரு கோள் இல்லை, துணைக்கோள்னு சொல்லுவாங்க. சந்திரன் நேரடியாக சூரியனை சுற்றுவதில்லை. அது பூமியை தான் சுற்றி வருகிறது. எனவே சந்திரனை துணைக்கோள்னு சொல்றாங்க. சந்திரன் பூமியின் விட்டத்தில் சுமார் 1/4 பங்கு அளவு மட்டுமே உள்ள கோளமாகும் சொல்றாங்க. ஏனெனில் பூமிக்கு மிக அருகே உள்ளதால் தான் அது பெரியதாக புலப்படுகிறது. 3,84,401 கிலோமீட்டர் தொலைவில் இது என்னது பூமியை சுற்றி வருதுன்னு சொல்றாங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி வர ஏறத்தாழ 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஏறத்தாழ 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான். எனவே தான் பூமியில் இருந்து பார்த்தால் சந்திரனின் ஒரு பக்கம் மட்டுமே தெரிகிறதுன்னு சொல்றாங்க. சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 என்ற செயற்கைக்கோள் தான் 1959 பார்த்தீங்கன்னா முதல்ல புகைப்படம் எடுத்ததா. பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் சந்திரனில் இல்லை. சந்திரனில் ஈரப்பசை உள்ளது, ஆனால் திரவ நிலையில் நீர் இல்லை. பூமியில் உள்ளது போல மலைகள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள் என பல நிலத்தோற்றங்கள் சந்திரனில் இருக்குன்னு சொல்றாங்க. சந்திரனின் ஒளிக்கான காரணம் பார்ப்போம். நம் சூரிய குடும்பத்தில் சூரியன் மட்டுமே ஒளிரும் வான்பொருள். இரவு வானில் சந்திரன் ஒளிர்வது போல தோன்றினாலும் உண்மையிலேயே சூரியன் ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி சந்திரனும் பூமியைப் போலவே கோள வடிவம் கொண்டது. எனவே சூரியனை நோக்கிய பகுதி ஒளி படர்ந்தும் சூரியனுக்கு எதிர் திசை பகுதி இருள் சூழ்ந்தும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது அதன் இருள் பகுதி பூமியை நோக்கி அமைவதே அமாவாசைன்னு சொல்றாங்க. ஸோ அதன் ஒளிப்படர்ந்த பகுதி முழுமையாக பூமியை நோக்கி அமைவதவே முழு சந்திரன், அதாவது பௌர்ணமின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புவியினோட அமைப்பு பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூமி பார்த்திங்கன்னா புவி, உலகம், உலகு, ஞாலம் என பல பெயர்களில் இது அழைக்கப்படுது. ஸோ இதை பூமி கோளம்னு சொல்லுவோம். ஸோ அதான் இமேஜ் கொடுத்துருப்பாங்க, புவியின் முக்கிய கோடுகள்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பூமியின் கிடைவசமாக அல்லது கிழக்கு மேற்காக செல்லும் கற்பனை கோட்டிற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அட்சக்கோடுன்னு சொல்லுவோம். ஸோ பூமியில் செங்குத்தாக அல்லது தெற்கு வடக்காக செல்லும் கோட்டிற்கு லாங்கிடியூடு, அதாவது தீர்க்க கோடு என்று பெயர். பூமியின் மையத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடுக்கு என்ன பேரு? நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகைன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். பூமியின் மொத்த கோண அளவு 360 டிகிரி. நிலநடுக்கோடு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அச்சக்கோடாக அமைகிறது. இது முக்கிய அச்சக்கோடு. இந்த 0 டிகிரி அச்சக்கோடுன்றது ரொம்ப முக்கியமான அச்சக்கோடு. 0 டிகிரி அச்சக்கோட்டுக்கு வடக்கே உள்ள பூமி பரப்பை வட அரைக்கோளம்னு சொல்றாங்க. தெற்கே இருக்கக்கூடிய பூமி பரப்பை தென்கோளம்னு சொல்றாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன்விச் தீர்க்கக்கோடு லண்டனில் உள்ள கிரீன்விச் என்கிற இடத்தில் ஒரு வானியல் ஆராய்ச்சி கூடம் அமைந்திருக்கு. ஸோ அதன் வெளியே செல்லும் தீர்க்கக்கோடு தான் இந்த 0 டிகிரி தீர்க்கக்கோடு. ஸோ அதை கிரீன்விச் தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது 23 டிகிரி வட அச்சக்கோடை என்ன சொல்லுவோம்னா கடகரேகைன்னு சொல்லுவோம். 23 தென் அச்சக்கோடை என்ன சொல்லுவோம்னா மகர ரேகைன்னு சொல்லுவோம். அடுத்து 6 டிகிரி வட அச்சக்கோடை ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவோம். 66 டிகிரி தென் அச்சக்கோடை என்ன சொல்லுவோம்னா அண்டார்டிக் வட்டம்னு சொல்லுவோம். 90 வடக்கு பார்த்தீங்கன்னா புள்ளி மட்டும் இதை என்ன சொல்லுவோம்னா வடதுருவம்னு சொல்லுவோம். 90 தெற்கு புள்ளி மட்டும் இதை என்ன சொல்லுவோம்னா தென் துருவம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாலமின்றவர் தான் வரைஞ்சிருப்பாரு. ரொம்ப 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 முக்கியமானது. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வானவியல் அறிஞர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நிலநடுக்கோடு பகுதியில் ஆண்டு முழுவதும் இரவும் பகலுமாக 12 மணி நேரம் இருக்குமா. கடகரேகை பார்த்தீங்கன்னா கடகரேகை மகர ரேகை பூமத்திய கோடு மூன்றும் செல்லும் கண்ட என்னம்னா ஆப்பிரிக்கா. இரு முக்கிய அச்சக்கோடுகள் மட்டும் செல்லும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். இந்தியாவில் செல்லும் முக்கிய அச்சக்கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பூமியோட உள்ளமைப்பு பார்க்கலாம். புவி பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகளாக இருக்கா 3 அடுக்குகளாக அல்லது ஓடுகளாக இருக்குது. ஸோ பூமியோட உள்ளமைப்பு பற்றிய கோட்பாட்டை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியின் மேற்பகுதியை உட்கருவத்தோடு ஒப்பிடும் பொழுது மிக மெலிதான பகுதியாக அது காணப்படுது. பூமியின் உட்பகுதியானது வேதிப்பொருள்களோட கட்டமைப்பு மற்றும் பண்புகளின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறாங்க. மேலோடு கவசம் கருவம்னு சொல்லி. மேலோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்பு மேலோடு அல்லது நிலக்கோளம் சொல்லி அழைக்கிறாங்க. கண்டத்தின் மேலடுக்கானது சியால் என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சியால் சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம் 2 சேர்த்தது தான் சியாலுன்னு சொல்கிறாங்க. கடலடி மேலோடு பசால்ட் அடுக்குகளால் உருவாக்கப்பட்டுச்சான். இது சிமா என்று இது அழைக்கப்படுது. சிலிக்கா ப்ளஸ் மெக்னீசியம் 2 சேர்ந்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா சிமான்னு சொல்கிறாங்க. சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம் 2 சேர்த்ததான் என்னது சியால்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பூமியோட அடுக்குகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது உட்கருவம். இதை பார்த்தீங்கன்னா வெளிக்கருவம்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா புவி மேலோடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் புவியின் அடுக்குகள் எப்படின்னா 3ஆக பிரிக்கிறாங்க. மேலோடு கவசம் கருவம். மேலோட 2ஆக பிரிக்கிறாங்க சியால் சீமா. கவசத்தை 2ஆக பிரிக்கிறாங்க வெளிக்கவசம் உட்கவசம். கருவமை வெளிக்கருவம் உட்கருவம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? பூமியின் மேலோடு கண்டப்பகுதியில் தடிமனாகவும் மற்றும் கடல் பகுதியில் மெலிதாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சியால் அடுக்கானது சிமா அடுக்கின் மீது மிதந்து கொண்டு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சியாலின் சராசரி ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். சியாலின் சராசரி ஆழம் 25 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து மேலோட்டின் சராசரி அடர்த்தி பார்த்தீங்கன்னா 3 G/m ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கவசம் பூமியின் மேலோட்டிற்கும் கருவத்திற்கும் இடையில் அமைஞ்சிருக்கா. ஸோ இந்த கவசம் பூமியின் இடையில் 83% கொண்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ இவை பல தட்டுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இவை கண்ட நகர்வை உருவாக்குகின்றன. ஸோ இவ்வடுக்கு பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் அப்பால் ஒரே மாதிரியாக காணப்படுது. இவ்வடுக்கின் மேல் பகுதி அஸ்தினோஸ்பியர் என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 700 கிலோமீட்டர் ஆழம் வரையும் பரவி காணப்படுது. இந்த கவச அடுக்கின் கீழ்ப்பகுதி குழம்பு நிலையையும் நெகிழும் தன்மையையும் கொண்டுள்ளதாம். இதன் சராசரி அடர்த்தி பார்த்தீங்கன்னா 8 G/சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது 8 கிராம்/சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் உள் மைய அடுக்க தான் என்னன்னு சொல்கிறோம்னா கருவம் அல்லது பேரிஸ்பியர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேரிஸ்பியர். ஸோ நிக்கல் மற்றும் இரும்பு இருப்பதன் காரணமாக இது நைப் எனவும் கூறப்படுது. இந்த அடுக்கு பூமியின் காந்த விசையை உற்பத்தி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 பிரிவுகள் இருக்கா வெளிக்கருவம் உட்கருவம் 2 பிரிவுகள் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வெளிக்கருவானது திரவ நிலையிலும் உட்கருவானது சுற்றியுள்ள அடுக்குகளின் அழுத்தத்தின் காரணமாக திடநிலையிலே இருக்கா. இதன் சராசரி அடர்த்தி எண் 12 G/சென்டிமீட்டர் ஆகும்.
புவி மையப்பகுதியின் வெப்பநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புவியோட மேலோட்டுல இருந்து கீழ்நோக்கி செல்ல செல்ல வெப்பம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. புவியோட மையப்பகுதியில வெப்பநிலையானது 5000 டிகிரி செல்சியஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயல்பான பெருவிகிதம் பார்த்தீங்கன்னா, நார்மல் கெயின் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழத்திற்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிக்குதாம். சராசரி அடர்த்தி பார்த்தீங்கன்னா, மேலோடு 3 ஜி/சி சென்டிமீட்டர், கவசம் பார்த்தீங்கன்னா 8 ஜி/சென்டிமீட்டர், கருவும் பார்த்தீங்கன்னா 12 ஜிபி சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு புவியோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இன்னொரு தடவை கடைசியாக சொல்கிறேன். புவியோட அமைவிடம் எதில் இருக்குது புவி வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் 3வது கோளாக இருக்குது. ஸோ அந்த சூரிய குடும்பம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தில் இருக்குது. ஸோ பால்வெளி அண்டம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்குது. அண்டம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டத்துக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது எல்லாமே பற்றி நம்ம பார்க்கக்கூடியதான் புவியோட அமைவிடத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் ஸ்கூல் புக்குள்ளேயே நுழையும். இதுக்கு முன்னாடி பார்த்தது அதுவும் ஸ்கூல் புக்கு தான். ஸோ நம்ம பேசிக்காக இது வரைக்கும் படிக்க முடியாதவங்க இந்த இந்திய அமைவிடத்துல இருந்தாவது படிங்க. சரிங்களா? ஸோ இதிலிருந்து தான் டிஎன்பிசியில் அடிக்கடி அது வந்து இது முன்னாடி பார்த்ததுலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு கொஸ்டின் கேட்காமலே இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்திய அமைவிடம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.